இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விடுவிக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அதாவது சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி விடுவிக்கிறவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு மேலாக யாராவது எழும்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு மேலாக எங்களை உயர்த்த எங்களுடைய தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். தேவன் எங்களை விடுவிக்கிறார், எங்களை தப்புவிக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை குணப்படுத்துகிறார். எல்லாவற்றையுமே ஒருவராய் செய்கிறார். எங்களுக்கு சத்துருக்களாகவோ அல்லது விரோதிகளாகவோ யாராவது எழும்புவார்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பலத்தினாலே அவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் போகும். ஆனால் தேவனுடைய பலத்தினாலே ஆகாததென்று எதுவுமே இல்லை. நாங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய பலத்தை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பலத்தை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பலம் நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது. ஆகையால் நாங்கள் அமைதியாக இருந்தால் தேவன் எங்களுடைய சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி விடுவிப்பார். எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களுடைய தலைகளுக்கு மேலாக எங்களுடைய தலைகளை நிமிர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு எங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.